டாக்டர் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்தியாவுல கிட்டத்தட்ட 10 கோடி மக்கள் சர்க்கரை வியாதினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 13.6 கோடி மக்கள் வந்து ப்ரீ டயபெட்டிக்கா இருக்காங்க. அதாவது இந்தியால 4 பேர நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அதுல ஒருத்தருக்கு கண்டிப்பா வந்து டயபெட்டிஸோ இல்ல வந்து ப்ரீ டயபெட்டிக் அந்த கண்டிஷன்ல வந்து அவங்க இருப்பாங்க. ஸோ டயபெட்டிஸ் அதிகமா இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில சமீபமா லாஸ்ட் ஒரு 3, 4 இயர்ஸா டயபெட்டிஸ் ரிவர்சல் அதாவது மருந்துகளே இல்லாம சர்க்கரை வியாதியிலிருந்து மீண்டு வந்த நபர்களும் வந்து இருக்காங்க. கிட்டத்தட்ட 13% மக்கள் வந்து சர்க்கரை வியாதியிலிருந்து மீண்டு வந்திருக்காங்க. இந்த டயபெட்டிஸ் ரிவர்சல் இது எப்படி சாத்தியமா? ஸோ இன்னைக்கு நான் ஒரு 10 மெத்தட் நான் சொல்லப் போறேன். இந்த 10 மெத்தடையும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, உங்க சர்க்கரை வியாதியிலிருந்து நீங்க மீண்டு வரலாம். ஸோ எவ்வளோ நாள் சர்க்கரை இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து, ஸோ முதல் 3 மாசம் நீங்க இத ஃபாலோ பண்ணும்போது, உங்க HbA1cல கண்டிப்பா நல்ல சேஞ்சஸ் வந்து வரும். ஸோ ஒருவேளை நீங்க ஆரம்ப கட்டத்தில இருந்தீங்க அப்படின்னா, நீங்க சுகர்லேருந்து கம்ப்ளீட்டா நீங்க வந்து மீண்டு வந்துரலாம். அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல நீங்க சாப்பிடக்கூடிய உணவு. இந்த உணவுல வந்து இந்த ஒரு ஆர்டர நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். முதல்ல காய்கறிகள் அதிகமா இருக்கக்கூடிய, நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள். ஸோ இத தான் முதல்ல நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். டெய்லியுமே வேக வச்ச காய்கறி காலை வேளைகள்லே எடுத்துக்கிறது நல்லது. ஸோ மிளகு அதே மாரி வந்து மிளகுத்தூளோ இல்ல ஒரு எலுமிச்சை சாறோ வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ ஃபைபர் ரிச்சா இருக்கக்கூடிய ஃபுட் வந்து ஃபர்ஸ்ட்டு சேர்த்துக்கணும். 2வது புரோட்டீன் அதிகமா இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து நீங்க சேர்த்துக்கணும். பயறு வகைகள், நாட்டுக்கோழி முட்டை வேக வச்சது இந்த மாரி நீங்க வந்து எடுத்துக்கலாம். 3வதா நீங்க கார்போஹைட்ரேட் வந்து எடுத்துக்கணும். ஸோ ஏன் இப்படி எடுக்கணும் அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட்டே வந்து ஃபைபர் இருக்க நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் சாப்பிடும்போது, அது உங்க வயிற்றில வந்து இது ஒரு மெக்கானிக்கலா உங்களுக்கு பாதி ஃபில்லான ஒரு உணர்வ வந்து குடுத்துரும். வயிறு நிரம்பிய உணர்வு ரொம்ப சீக்கிரமாவே வந்துரும். 2வதா புரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் சாப்பிடும்போது, இது உங்களுடைய சிறுகுடல் பகுதியில ஒரு லேயர் மாரி ஃபார்ம் ஆகி, அடுத்ததா நீங்க கார்போஹைட்ரேட் சாப்பிடும்போது, அது இம்மீடியட்டா உங்களுடைய ரத்தத்தில சர்க்கரையா மாறக்கூடிய அந்த அ இம்மீடியட்டா நமக்கு சுகர் ஸ்பைக் ஆகும்போது தான் இன்சுலின் தேவைப்படும். அந்த அளவ வந்து இது குறைக்குது. ஸோ இந்த ஆர்டர்ல நம்ம வந்து சாப்பிடுறோம் அப்படின்னா, சுகர் வந்து கிட்டத்தட்ட 32% வரைக்கும் நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். 2வது சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு 10லருந்து 15 நிமிஷம் நீங்க வந்து வாக் பண்றது நல்லது. ஸோ இந்த மாரி நீங்க வாக் பண்ணும்பொழுது, உங்க உடம்புக்கு இன்சுலினோட தேவையே இல்லாம ரத்தத்துல இருக்கக்கூடிய அதிகப்படியான சர்க்கரை வந்து டைரக்ட்டா உங்களுடைய ஸ்கெலிட்டல் மசில்ஸ் அதாவது எலும்பு சுத்தி இருக்கக்கூடிய தசைகளுக்கு வந்து போகும். ஸோ உங்களுக்கு இன்சுலினோட தேவையே வந்து உங்களுக்கு இருக்காது. 3வது விஷயம், நீங்க சாப்பிடக்கூடிய கார்போஹைட்ரேட்டே காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்டா மாத்திக்கணும். அது என்ன டாக்டர் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் அப்டின்னா, சிறுதானியங்கள வந்து எடுத்துக்கோங்க. பாரம்பரிய அரிசியினால செஞ்ச உணவுகள வந்து எடுத்துக்கோங்க. ஸோ நார்மல் அரிசிக்கு கிளைசெமிக் இண்டெக்ஸ் வந்து 75 அப்டின்னா, சிறுதானியங்களோட கிளைசெமிக் இண்டெக்ஸ் வந்து 56, 60க்குள்ள தான் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அது செரிமானமாகறதுக்கும் டைம் எடுத்துக்கிறதுனால, நீங்க காலை வேளைகள்ல வெள்ளை அரிசியினால செஞ்ச வந்து இட்லி எடுத்துக்கிறதுக்கு பதிலா, குதிரைவாலியினால செஞ்ச பொங்கல் எடுத்துக்கலாம். இல்ல ராகியினால செஞ்ச களி வந்து எடுத்துக்கலாம். இல்ல சிறுதானியங்களால செஞ்ச இட்லி, தோசை இப்படி நீங்க எடுத்துக்கும் பொழுது, அதுல காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் இருக்கிறதுனால, செரிமானமாகறதுக்கும் டைம் எடுத்துக்கும். ரத்தத்துல இம்மீடியட்டா வந்து சுகரா மாறாது. 4வதா நீங்க சாப்பிடக்கூடிய கார்போஹைட்ரேட் உணவ வந்து அப்படியே வந்து பிளெயினா சாப்பிடாம, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஒரு ஸ்வீட் சாப்பிடுறதோ, இல்ல வந்து ஒரு பழம் சாப்பிடுறதோ வந்து இது அதிகப்படியான கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இத அப்படியே சாப்பிடாம, இது கூட கொஞ்சம் புரோட்டீனும், ஃபேட்டும் வந்து சேர்த்து சாப்பிடணும். ஸோ நீங்க ஒரு சப்பாத்தி சாப்பிடுறீங்கன்னா, அது கூட ஒரு 4, 5 பாதாம் வந்து எடுத்துக்கலாம். இல்ல கொஞ்சம் வால்நட் வந்து சேர்த்து வந்து எடுத்துக்கலாம். இல்ல ஒரு டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்து வந்து எடுத்துக்கலாம். இப்படி சாப்பிடும்பொழுது இந்த ஃபேட்டுங்கிறது நம்ம பாடியில கொஞ்சம் லேட்டா தான் வந்து செரிமானமாகும். அப்போ இம்மீடியட்டா உங்களுடைய இந்த கார்போஹைட்ரேட்டும் செரிமானமாகி ரத்தத்தில சர்க்கரையா மாறுறத வந்து குறைக்கும். ஸோ அதனால கார்போஹைட்ரேட்ட பிளைனா அப்படியே எடுத்துக்காம, அத புரோட்டீன் கூடயோ, இல்ல ஃபேட்டு கூடயோ சேர்த்து வந்து நம்ம எடுத்துக்கிறது நல்லது. 5வதா 14 ஹார்ஸ் வந்து நம்ம ஃபாஸ்டிங் மெத்தட ஃபாலோ பண்றது நல்லது. ஸோ
ஃபர்ஸ்ட்டு நீங்க வந்து 12 ஹார்ஸ் ஃபாஸ்டிங் மெத்தட வந்து ஃபாலோ பண்ணுங்க. நைட்டு 7 மணிக்கு நீங்க வந்து சாப்பிட்டுட்டு, காலையில 7 மணிக்கு உங்களோட உணவ எடுத்துக்கலாம். இந்த மாரி ஃபாஸ்டிங் இருக்கும் பொழுது, உங்களுடைய இன்சுலின் சென்சிட்டிவிட்டி வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா இத இம்ப்ரூவ் பண்ணி 14 ஹார்ஸ் வந்து ஃபாஸ்டிங், 10 ஹார்ஸ் வந்து நீங்க ஃபுட் எடுத்துக்கிறது. ரொம்ப சிம்பிளா இத எப்படி நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, சூரிய உதயமாகி காலையில 8 மணிக்கு நீங்க வந்து சாப்பிட ஆரம்பிக்கலாம். ஈவினிங் வந்து 6:00 முன்னாடியே உங்களோட ஃபுட்ட வந்து முடிச்சிரலாம். ஸோ இந்த மாதிரி இந்த சூரிய வெளிச்சத்தோடயே சாப்பிடும்போது நம்ம பாடியில சர்க்கேடியன் ரிதம் அதாவது பயாலஜிக்கல் கிளாக்ன்னு சொல்லுவோம். அதுவும் கரெக்ட்டா இருக்கும். இன்சுலினோட சென்சிட்டிவிட்டியும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். 6வதா லிக்விடா நீங்க வந்து சுகர் எடுத்துக்கிறது, ஜூஸஸ் எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணணும். இதுதான் உங்க கல்லீரல பாதிக்கக்கூடிய முக்கியமான ஒரு பிரச்சனை. ஸோ நீங்க சோடா எடுத்துக்கிறீங்க, இல்ல வந்து ஃப்ரூட்டே வந்து ஜூஸா வந்து எடுத்துக்கிறீங்க. நீங்க ஃப்ரூட் சாப்பிடுறது நல்லது. அதுல நார்ச்சத்து இருக்கிறதுனால இம்மீடியட்டா சுகரா மாறாது. அதே ஃப்ரூட்ட நீங்க ஜூஸா எடுத்துக்கிறீங்க. ஹெல்த்தி தானே! இப்படி நெறைய பேரோட மனநிலை இருக்கு. ஸோ இந்த ஜூஸ் வந்து ஃப்ரக்டோஸ் நெறைய இருக்கும். இந்த ஃப்ரக்டோஸ் வந்து டைரக்ட்டா உங்களுடைய கல்லீரலால மட்டும் தான் வந்து செரிமானம் பண்ண முடியும். உடம்போட மற்ற பகுதிகள்ல செரிமானம் ஆகாததுனால, இது ஃபேட்டி லிவர் கண்டிஷன வந்து உருவாக்கும். இதனாலயும் உங்களுக்கு சர்க்கரை கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லாம இருக்கிறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால அ லிக்விடா சுகர் எடுத்துக்கிறது, அடிக்கடி டீ, காஃபி எடுத்துக்கிறது, சர்க்கரை, பால் சேர்த்து எடுத்துக்கிறது, இத அவாய்ட் பண்ணுங்க. அதே மாரி சோடா வகையான பானங்கள வந்து அவாய்ட் பண்ணுங்க. ஃப்ரூட்டே வந்து ஜூஸஸா எடுத்துக்கிறத வந்து அவாய்ட் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணீங்கன்னா, உங்க சுகர ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். 7வதா சாப்பிடுறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஆப்பிள் சிடர் வினிகர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்க எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 1/2 டம்ளர் தண்ணியோட மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஆப்பிள் சிடர் வினிகர்ல இருக்கக்கூடிய அசிட்டிக் ஆசிட் வந்து ஆல்ஃபா அமைலேஸ்ங்கிற ஒரு என்சைம வந்து அப்போதைக்கு டீஆக்டிவேட் பண்ணும். அதனுடைய செயல்திறன வந்து குறைச்சிரும். இந்த ஆல்ஃபா அமைலேஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ச்ச பிரேக் டவுன் பண்ணி உங்க பாடியில சுகர வந்து இன்கிரீஸ் பண்றது. ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமா வந்து உங்க பாடியில வந்து சுகர வந்து கொடுக்கறதுனால, இம்மீடியட்டா சுகர் ஸ்பைக் ஆகி உங்களுக்கு இன்சுலினோட தேவை வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். 8வதா வாரத்துல 3 நாளாவது நீங்க தசைகளுக்கு பயிற்சி கொடுக்கணும். தசைகளுக்கு பயிற்சி கொடுக்கும் பொழுது நீங்க ரெஸ்ட்டா இருக்கும்போதும் கூட, உங்களோட தசைகள்ல இந்த அதிகமா இருக்கக்கூடிய சர்க்கரை வந்து எரிக்கப்பட்டு, அது உடம்புக்கு தேவையான எனர்ஜியா வந்து மாற ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். மெயினா தசைகளுக்கான பயிற்சி அப்படின்னு சொல்லணும்னா, நம்ம டம்பிள்ஸ் வாங்கி தான் யூஸ் பண்ணணும்னு இல்ல. சிம்பிளா நம்ம வந்து ஸ்குவாட்டிங் எக்சர்சைஸ். நம்ம தோப்பு கரணம் போடுறது. ஸோ இது ஒரு அற்புதமான பயிற்சி. உங்க கால்கள்ல தான் அதிகமான தசை வந்து இருக்கு. இந்த தசைகள ஆக்டிவேட் பண்றதுனால, உங்களுடைய பாடியில வந்து இந்த குளுக்கோஸோட யூசேஜ் வந்து ப்ராப்பரா வந்து இருக்கும். ஸோ அடுத்ததா நம்ம டே டு டேல வந்து உட்கார்ந்துகிட்டே வந்து இருக்காம, கொஞ்சம் ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கு முறையும் அப்பப்ப எழுந்து நம்ம நடக்கிறது நல்லது. ஸோ அந்த மாரி நம்ம தொடர்ந்து உட்கார்ந்துகிட்டே இருந்தோம்னா, நம்ம உடம்புல பெரிய பெரிய தசைகள், அதாவது நம்மளுடைய அ இடுப்பு பகுதியில இருக்கக்கூடிய தசைகள், கால் பகுதியில இருக்கக்கூடிய தசைகள், இங்கே தான் அதிகமான அளவுக்கு வந்து குளுக்கோஸ் யூஸ் ஆகும். ஸோ இந்த தசைகள வந்து நம்ம ஆக்டிவேட்டே பண்ணாம தொடர்ந்து உட்கார்ந்துகிட்டே இருக்கோம் அப்படின்னா, உங்களுக்கு சுகர் ஸ்பைக் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால எவ்ரி 1 ஹவர் ஒன்ஸ் வந்து எழுந்து ஒரு 5 நிமிஷம் இல்ல 10 நிமிஷம் ஏதாவது ஒரு காரணம் வச்சுட்டு நீங்க நடந்துட்டே இருந்தீங்கன்னா, உங்களுடைய சுகர் வந்து ப்ராப்பரா மெயின்டெயின் ஆகும். 10வதா டயாகேர் சிரப் வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இந்த டயாகேர் சிரப் வந்து உணவுக்கு முன்னாடி 15 எம்எல் காலை, இரவு 2 வேளையும் வந்து 45 எம்எல் தண்ணீரோட வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுவும் உங்களுடைய சுகர நல்லா வந்து குறைக்கும். உணவுக்கு அப்புறமா மெக்னில் சூர்ணம் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த 10 விஷயங்களையும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. முக்கியமான இன்னொரு விஷயம், உங்க மனதையும் ஆரோக்கியமா வச்சுக்கோங்க. நைட்ல தூங்க போறதுக்கு முன்னாடி, அ ஒரு வேள அந்த நாள்ல சில விஷயங்கள் நமக்கு பிடிக்காத மாரி நடந்தது அப்டின்னா, நன்மைக்கே அப்டிங்கிற ஒரு மனதோட நம்ம போய் தூங்க போனோம் அப்டின்னா, கண்டிப்பா உங்களுக்கு நைட்டு ஃபுல்லா வந்து சுகர் ஸ்பைக் வந்து தேவை இருக்காது. ஸோ நல்ல இரவு தூக்கம், அதுவும் முக்கியமா தூங்க போறதுக்கு முன்னாடி நெறைய நெகட்டிவான விஷயங்கள யோசிக்கிறது, இல்ல வந்து ஒரு ஆர்கியூமெண்ட்ல வந்து இருக்கிறது. இந்த மாரி விஷயங்கள அவாய்ட் பண்ணிட்டு, நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு ஹெல்த்தியான மைண்ட வச்சுக்கிட்டோம் அப்டின்னா, உங்களுடைய சுகர் வந்து நல்லா மெயின்டெயின் ஆகும். இந்த 10 மெத்தடையும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்டின்னா,
நீங்க கண்டிப்பா உங்க சுகர வந்து ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ தொடர்ந்து 3 மாசம் இத ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இத பத்தி ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க.